ரத்தத்தில் உள்ள நச்சுத்தன்மை நீக்கி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கின்றது. அந்த வகையில் மூலிகைகளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரம் இன்றைக்கு வணிக ரீதியிலையும் சரி, மருத்துவ உலகத்திலேயும் சரி, மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய தாவரம் அப்படின்னு சொல்லலாம். நீ எதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, பூனை மீசை செடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி வகை தாவரம். ரொம்ப அழகான வெண்மை நிறமான பூக்களை கொண்டு வளரக்கூடிய ஒரு தாவரம். சித்த மருத்துவத்துறையில் பாரம்பரிய மருத்துவ முறைகளில் பார்த்திங்கன்னா மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு தாவரம் அப்படின்னு சொல்லலாம். வயல்வெளிகளில், களிமண் பூமிகளில், தென்னை மரங்களுக்கு இடையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பூனை மீசை செடி நன்றாக வளருவதை நம்ம பார்க்க முடியும். பெரும்பாலும் கலைச்செடி அப்படின்னு ஒதுக்குகின்ற ஒரு செடியாகத்தான் இந்த பூனை மீசை செடி இருக்கிறது. இந்த பூனை மீசை செடியை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு இந்தியாவை பயமுறுத்தி இருக்கக்கூடிய ஒரு நோய் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிறுநீரக செயல் குறைபாடு நோய். இன்றைக்கி ரீனல் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க, மெடிக்கல் ரீனல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது உடலில் இருக்கக்கூடிய நோயின் காரணமாகவோ அல்லது சாப்பிடக்கூடிய மருந்துகளின் காரணமாகவோ சிறுநீரக செயல் குறைபாடு அப்படிங்கிறது இன்றைக்கு மிக மிக அதிகமாக ஏற்படுவதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சிறுநீரக செயல் குறைபாடு ஏற்படும் போது பார்த்திங்கன்னா பெரும்பாலான நேரங்களில் டயாலிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை முறை தான் இன்றைக்கி பின்பற்றுறாங்க. ஆனால் அந்த டயாலிசிஸ் செய்யும்போது கூட எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல பலன்களை அது உடலுக்கு அளிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. 1992ஆம் வருடம் சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான மருத்துவ நிறுவனம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பூனை மீசை செடியை எடுத்து அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை பிரித்தெடுத்து அந்த மூலக்கூறுகளை அனிமல் ட்ரையல்னு சொல்லக்கூடிய விலங்குகளுக்கு கிட்னி ஃபெயிலியர் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை குறைக்க உதவுகிறதா அப்படின்னு சொல்லி ஒரு பரிசோதனை மேற்கொண்டாங்க. இந்த பரிசோதனையோட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இதை வெறும் சித்த மருத்துவ நிறுவனம் மட்டும் ஈடுபடலை, அதன் கூட சேர்ந்து ஒரு மாடர்ன் மெடிசன் ஹாஸ்பிட்டல், கிட்னி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலும் சேர்ந்து இந்த ஒரு மருத்துவ ஆராய்ச்சியை செய்து பார்த்தபோது ரொம்ப அபிரிதமான சில முடிவுகள் ஏற்பட்டதை கவனித்தாங்க. 1992 இன்று வரையிலும் பார்த்திங்கன்னா இது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆராய்ச்சியுடைய நல்ல விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த பூனை மீசை செடியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு முழு தாவரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை, மதியம், இரவு அல்லது காலை இரவுன்ற 2 வேளை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாலே செயலிழந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த கிட்னின்னு சொல்லக்கூடிய சிறுநீரகம் அதோடைய செயல் இழப்பு விகிதம் நன்றாக குறைந்து வருவதை கவனித்தாங்க. ஏன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா சிறுநீரக செயல் குறைபாடு நோய் ஏற்படும் போது ஆரம்ப நிலை அப்படின்னு பார்க்கும்போது சிறுநீரகம் செயலிழந்து கொண்டிருக்கக்கூடிய விகிதம் பார்த்திங்கன்னா 50 அல்லது 60% தான் இருக்கும். டயாலிசிஸ் செய்கின்ற சிகிச்சையை தொடர்ந்து செய்யும்போது தான் அது 100% செயலிழந்து போகும். அப்போ டயாலிசிஸை தடுப்பதற்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஆரம்ப கட்ட நோயாளிகளை எடுத்து அவர்களுக்கு இந்த பூனை மீசை செடியிலிருந்து கொடுக்குகின்ற அந்த ஒரு கஷாயத்தை தொடர்ந்து கொடுத்து பார்க்கும்போது அவர்களுடைய சிறுநீரக செயல் குறைபாடு விகிதமானது 50%லிருந்து 30% குறைந்ததை ஆரம்ப கட்ட ஆராய்ச்சிகள் உறுதி செய்திருக்கிறது. இன்றைக்கு 100% அந்த சிறுநீரக செயல் குறைபாடை கட்டுப்படுத்த முடியவில்லை அப்படின்னா கூட, ஆனால் அந்த கிட்னியோடைய ஃபங்க்ஷனை ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஓரளவுக்கு அதோடைய வேலைகளை செய்ய தூண்டுவதற்கு இந்த பூனை மீசை செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த கஷாயம் ஒரு மிகப்பெரிய மருந்தாக இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இன்றைக்கு அதனால் பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இந்த டயாலிசிஸ் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவமனைகளோ அல்லது கிட்னி ஸ்பெஷலிஸ்ட், நெஃப்ராலஜிஸ்ட்னு சொல்லக்கூடிய சிறுநீரக சிறப்பு மருத்துவர்களும் பார்த்திங்கன்னா இந்த பூனை மீசையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சூரணத்தை இன்றைக்கு நிறைய ஒரு தேநீர் போல நிறைய நோயாளிகளுக்கு கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏன்னா 100% பழுதடைந்த சிறுநீரகம் அப்படின்னும் போது அதற்கு டயாலிசிஸோ அல்லது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையோ தேவை. ஆனால் ஒரு 50%, 40% பழுதடைந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலைமையில் தொடர்ந்து இந்த பூனை மீசையிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு கஷாயத்தை கொடுக்கும்போது அதில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு யூரிக் ஆசிட் மற்றும்
யூரியா சம்பந்தப்பட்ட பொருட்கள் உடலில் அதிகமாவதால் ஏற்படுகின்ற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, சிறுநீரக செயல் குறைபாடு நோயை போலவே அதிகமான விளைவை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை என்னென்னா கவுட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு மூட்டு வகையான ஆர்த்ரைட்டிஸ் நோய். இந்த கவுட் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட்லாம் உடலை விட்டு வெளியேறாமல் சிறு சிறு மூட்டுகளில் போய் சேர ஆரம்பிக்கும். அந்த சிறு சிறு மூட்டுகளில் போய் சேர ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா சிறிது சிறிதாக அந்த முட்டுகளுடைய செயல் குறைய ஆரம்பிக்கும். கைகளை மடக்கும் போது வலி, நீட்டும் போது வலி, காலையில் எழுந்திருக்கும் போது முட்டுகளை அசைக்க முடியாத அளவுக்கு வலின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அந்த மாதிரி இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த பூனை மீசை ஒரு மிகச்சிறந்த மருந்து. 200 மில்லி தண்ணீர் எடுத்து பூனை மீசையிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணம் 10 கிராம் அதில் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புங்கிற மாதிரி தொடர்ந்து ஒரு 3 அல்லது 6 மாத காலம் சாப்பிட்டு வரும்போது உடலில் இருக்கக்கூடிய யூரிக் ஆசிடுடைய அளவுகள் குறைவதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும். மற்ற இரத்த பரிசோதனைகள் செய்து பார்க்கும்போது கூட அதில் உடலில் முட்டுகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை உண்டாக்கக்கூடிய காரணிகளுடைய அளவு குறைந்திருப்பதையும் நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அதிகமான வலி நிவாரண மாத்திரைகள் இல்லாமல் மிகச்சிறப்பாக உடலில் இருக்கக்கூடிய இந்த கவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்த்ரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட நோயை குறைக்கக்கூடிய சக்தி இந்த பூனை மீசை செடிக்கு உண்டு. நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஏற்படக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை, குறிப்பாக மெனோபாஸுக்கு பிறகு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை, அவர்களுடைய சிறுநீர் மண்டலத்தில் ஏற்படுகின்ற ஒரு உபாதை. அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. மாதத்திற்கு ஒரு முறையேனும் அதிக வீரியம் இருக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை சாப்பிட வேண்டிய ஒரு நிர்பந்தம் அது இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கிறது. அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா பூனை மீசை செடியுடைய அந்த சூரணத்தை ஒரு 5 கிராம் அளவுக்கு ஒரு தேக்கரண்டி எடுத்து 100 மில்லி தண்ணீரில், கொதிக்கின்ற தண்ணீரில் இட்டு ஒரு 2 நிமிடம் வைத்து வடிகட்டி அதை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புன்னு தொடர்ந்து சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் அது மறைவதை பார்க்கலாம். இன்னும் நிறைய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஏற்படுகின்ற பிரச்சனை என்னென்னா, பிளாடர் அதோடைய எலாஸ்டிசிட்டியை இழந்து விட்டது அப்படிம்பாங்க. நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு கத்தீட்டர் போட்டு மட்டும்தான் சிறுநீர் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அந்த மாதிரி இருப்பவர்கள் கூட பூனை மீசை செடியிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை ஒரு தேநீராக பருகும்போது சிறிது சிறிதாக சிறுநீர் அவர்களுடைய சிறுநீர் பையிலிருந்து வெளியேறுகின்ற அளவு அதிகரிப்பதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த பிளாடர் எலாஸ்டிசிட்டி குறையும் போது சிறுநீர் கழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இருக்காது. அப்படி எண்ணம் அவர்கள் கழித்தால் கூட 100 மில்லியோ அல்லது 75 மில்லியோ சிறுநீர் பையிலே தேங்கிவிடும். இதனால் என்ன ஆகும்னா நாளுக்கு நாள் அதுவே அவர்களுக்கு வியாதியை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிடும். அதை குறைக்கக்கூடிய சக்தி பூனை மீசை செடிக்கு உண்டு. எனவே நேயர்களே, இந்த பூனை மீசை செடியை பொறுத்தவரையிலும் சிறுநீரக செயல் குறைபாடு நோயின்னு சொல்லக்கூடிய கிட்னி ஃபெயிலியர் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், அதே போல் அடிக்கடி ஏற்படுகின்ற யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், மிக முக்கியமாக சிறுநீர் பையில் ஏற்படுகின்ற எலாஸ்டிசிட்டி குறைவுன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கு இயற்கையான முறையில் தீர்வளிக்கக்கூடிய ஒரு அருமையான மூலிகை. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி பூனை மீசை செடியை ஒரு மருந்தாக நம்ம உபயோகப்படுத்தினோமையானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.